இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். இருளில் பிரகாசித்த மனிதர்களின் வரிசையை 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய இருளில் மூழ்கி இருந்த இஸ்ரவேல் மக்கள், பாவத்திலே ஊறி கிடந்த ஒரு பெரிய கூட்டமான மக்கள். இந்த மக்களுக்கு நடுவிலே கடவுளுக்காக பிரகாசித்த மனிதர்கள் என்கிற தலைப்பில் நாம் ஒரு பட்டியலை பார்த்து வருகிறோம். எல்கானா, அன்னாள், சாமுவேல், பெயர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசி என்று இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கவனத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களுக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே கடவுளின் பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டிலே 20 வருடங்கள் வைத்து பாதுகாத்து, அது மாத்திரமல்ல அதற்கேற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொண்ட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையைத்தான் நீங்கள் இங்கே வாசிக்கலாம். ஆண்டவரோடு இருக்கிற உறவு நிலைகளிலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் அவருக்கு ஏற்ற விதத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான். பரிசுத்தமான வாழ்க்கைக்கான நம்முடைய சுய தீர்மானங்களோ வாழ்க்கை முறைகளோ அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே அந்த வாழ்க்கை நிலை அமைய வேண்டும். 1 சாமுவேலின் புத்தகத்திலே தங்கள் பாவ வாழ்க்கையினால் கடவுளுடைய பெட்டியை பெலிஸ்தரிடத்திலே விட்டுவிட்ட இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அந்த பெட்டியை பெற்றுக்கொண்டதாக அதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களில் நாம் படிக்கிறோம். 5வது 6வது அதிகாரங்களை நீங்கள் படிக்கலாம். ஆனால் தேவனுடைய பெட்டி மறுபடியும் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தபோது தங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரோடு கூட நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அறியாத இஸ்ரவேலர்கள் அந்த பெட்டிக்குள் எட்டி பார்த்ததினாலே நூற்றுக்கணக்கானவர்கள் மரித்து போனார்கள் என்று 6ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே நீங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் கவனிக்கலாம். அவர்களுக்கு கடவுளுடைய பெட்டியை எப்படி கையாள வேண்டும் என்றோ, அதற்கு முன்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறோ அறிவு இல்லாமல் போனதனுடைய விளைவுதான் இந்த பரிதாபமான நிலை. இன்றைக்கும் இறை மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரங்களிலே அழிவுக்கு ஏதுவான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே சம்பாதித்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவற்ற ஒரு நிலை. தேவனுடைய வார்த்தைக்கான அறிவு சரியான விதத்திலே இருந்திருக்குமானால் தேவனுடைய பெட்டிக்கு முன்னால் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்கிற அறிவும் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த பெட்டி தங்களுக்கு வேண்டாம் என்று கீரியாத் யாரீம் என்கிற பகுதியின் மக்கள் நிராகரித்த போது, அதே பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதன் அதை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான் என்று 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு 20 வருடங்கள் அவருடைய வீட்டிலேயே கர்த்தருடைய பெட்டி இருந்தது என்றும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டியினால் ஒரு பெரிய கூட்டம் அழிந்து போனோம், எங்களுக்கு அது வேண்டாம் என்று நிராகரித்த நிலையிலே எப்படி இந்த மனிதரால் அதை தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, ஒரு நீண்ட காலங்கள் அதோடு கூட அவரால் வாழ முடிந்தது என்றால் ஒரே வார்த்தை, மையமான வார்த்தை, பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தை தான். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அவன் குமாரனாகிய எலேயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பரிசுத்தப்படுத்தினார்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வேறுபடுத்தி வைத்தார்கள். அவனை தூய்மையான நிலைக்கு அவர்கள் வேறுபடுத்தினார்கள் என்பதுதான். அந்த பெட்டியை பாதுகாப்பதற்கும்
பராமரிப்பதற்கும் கவனமான ஒரு உத்தரவாதத்தை இந்த மனிதர் ஏற்றுக்கொண்டார். இதில் இந்த எலெயாசார் என்கிற அந்த மனிதர் மாத்திரம் அல்ல, அபினதாப் என்கிற அவருடைய தகப்பனுடைய பெயரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் இவர்களுக்கு இந்த 20 வருடங்களிலே எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை? ஏன் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் அந்த பெட்டியினால் வர முடியவில்லை என்றால், அவர்களுக்கு அதற்கேற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டார்கள். அவ்வளவுதான் ரகசியம். கர்த்தருக்கான பரிசுத்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே கவனமாக அபியாசித்த மக்கள் இந்த குடும்பத்தின் மக்கள். இவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றை படித்திருந்தார்கள். தனி மனித வாழ்விலே அவர்களுக்கு பரிசுத்தம் வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இதைத்தான் எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்கிற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அபினதாபின் வீடு என்கிற வார்த்தை அந்த வீட்டில் இருந்த மற்றவர்களும் வீட்டை மாத்திரமல்ல தங்களையும் அதோடு இணைத்து கொண்டார்கள் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசித்தவர்கள் ஒரு நீண்ட வருடங்கள் கர்த்தருடைய பெட்டியை தங்கள் வீட்டில் வைத்திருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். அதை சேவிக்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். அந்த பெருமைக்கு அவர்கள் ஆளானவர்களாய் இருந்தார்கள் என்பதை நீங்கள் இந்த வேத பகுதியிலே வாசிக்கலாம். இறை மக்களே, நமக்கும் இது ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா? எப்படி வேண்டுமானாலும் நான் கடவுளை சேவிக்கலாம் என்பதை கடவுள் ஒருபோதும் ஏற்பதில்லை. அல்லது என்னுடைய அறியாமையினாலே நான் எப்படி இருந்தால் என்ன என்பதையும் கடவுள் ஏற்பதில்லை. அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை கவனமாக நாம் படித்து அதற்கேற்றவாறு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அபியாசிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். இதுதான் கடவுள் நம்மை குறித்து வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. இதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். பிரதானமாக தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை. தனி மனித வாழ்க்கையிலே நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்துடன் வாழ்வோம் என்கிற ஒரு தீர்மானம் அந்த குடும்பத்தில் இருந்ததை நீங்கள் கவனிக்கலாம். இரண்டாவது, அந்த தீர்மானத்தின் உறுதியிலே ஒரு தொடர்ச்சி இருந்தது. 6 மாதம் அல்ல, 10 மாதம் அல்ல, அல்லது 2 வருடம் அல்ல, 3 வருடம் அல்ல, 20 வருடங்கள் என்பது எவ்வளவு நீண்ட காலங்கள் என்று பாருங்கள். அந்த நீண்ட காலங்களும் எந்தவித சலனமும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தருடைய பெட்டியை சந்தோஷமாய் அதன் மகிமையை அனுபவித்த ஒரு உன்னதமான குடும்பம்தான் இந்த அபினதாபின் குடும்பம். கடவுளுக்கேற்ற பரிசுத்தத்தை அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய தனிமனித வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நாம் அபியாசிக்கும் போது நம்முடைய குடும்பம் இங்கேயே பரலோகத்தின் இன்பத்தை, அதனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கடவுளுடன் நடக்கிற வாழ்க்கை எந்த விதமான அச்சுறுத்தல் நிறைந்தது அல்ல. அது சமாதானமான ஒரு நிறைவு நிறைந்த வாழ்க்கை என்பதை இந்த குடும்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கூட்டம் பயந்து ஓடினார்கள். ஆனால் இவர்களோ அருகாமையில் வந்து ஆண்டவரின் பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்லவா, குடும்பம் அல்லவா? ஆண்டவரே, இதே வாழ்க்கை நிலை, தீர்மானமுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை அபியாசிக்க வேண்டும் என்பதிலே எனக்கு இருக்க வேண்டிய ஒரு தீர்மானம், தொடர்ச்சி எனக்கு சொந்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். இந்த ஆசீர்வாதத்தோடு கடவுள் உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனையோடு தொடருங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்ய கடவது. ஆமென்.